Hello viewers, welcome back to ROM Solution. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 10ல வந்து brightness லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலனா ஒரு சில சொல்யூஷனை ட்ரை பண்ணி நாம வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். சம்டைம் பாத்தீங்கன்னா brightness லெவலை வந்து குறைக்கவோ கூட்டவோ முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம ஒரு சில சொல்யூஷனை ட்ரை பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிவைஸ் மேனேஜர் சர்ச் பண்ணுங்க. டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓபன் ஆகும். இதுல வந்து டிஸ்ப்ளே அடாப்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டிஸ்ப்ளே அடாப்டர் அது கீழே உள்ள டிரைவ்ஸ் எல்லாமே எனபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிசபிள் இருந்துச்சுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒர்க் ஆகலாம். அந்த டிரைவ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆட்டோமேட்டிக்லி கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் ஆகும். ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலாம். திரும்ப நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து லெட் மீ பிக் ஃப்ரம் ஏ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டிரைவ்ஸ் வியூ ஆகும். அப்டேட் என்ன டிரைவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அப்டேட்டான டிரைவர் தெரியலன்னா ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே ஒர்க் ஆகலாம். அடுத்தது கீழே வந்தீங்கன்னா மானிட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஜென்ரிக் பிஎன்பி மானிட்டர் டிரைவர் இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அது எனபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனபிள் இருந்து டிசபிள் இருந்துச்சுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவ் கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவ்ஸ்லாம் அப்டேட் பண்ண அப்புறம் எனபிள் பண்ண அப்புறம் மேலே வந்து ஆக்ஷன் பட்டன் இருக்கும். கீழே வந்து ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் ஆகும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.